ஒன் இண்டியா ஹவுஸ் ஆட் நேயர்களுக்கு வணக்கம். கிரிக்கெட் உலகம் வந்து தினமும் பரபரப்பாக இயங்கிட்டு வருது. அண்ட் இன்னைக்குமே அதில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி அவர்களோட தான். வணக்கம் சார். வணக்கம். இது என்னன்னாக்க ம். மேட்ச் இல்லாட்டாலும் ஆ, டாபிக் நிறைய இருக்கு கிரிக்கெட். ஆமா சார். அண்ட் ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ். இன்ஃபேக்ட் மேட்ச் டேயோட இப்பதான் அதிகமா இருக்கு. எஸ், ரொம்ப எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அண்ட் ரசிகர்களுக்கு வந்து நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ம். ரொம்ப பேருக்கு வந்து நிறைய விஷயம் கொஞ்சம் தெரியாம இருக்கலாம். ஐ மீன் ம். ஒன்னு வந்து ரூல் அம்பையர்ஸ் கால் இது. எஸ். ரெண்டாவது அந்த வாட்ஸ் ஹேப்பனிங் இந்த கிரிக்கெட்டிங் வேர்ல்ட். எஸ். அது சில சில ஏன்னா சில மீடியா வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, நியூஸ் தப்பா ம். கொடுப்பாங்க. ம். நாங்களாம் வந்து அந்த பிளேயர்ஸ் இன்வால்வ்டு பிளேயர்ஸே கன்சல்ட் பண்ணி பேசிட்டு தான் நாங்க பேசுவோம். ஓகே, ஓகே. அதனால வந்து ஆத்தென்டிக் நியூஸா இருக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே. Anyhow, One India is doing a great service to cricket fans. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். மீன்ஸ் Not only லாட். cricket fans, sports fans அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம நிறைய அட்டன் பண்ண போறோம் மொத்தம் கூட. ஓகே. எஸ், எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி. எஸ், தேங்க்யூ ஸோ யா. மச் சார். மீன்ஸ் லாட். எஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன மேட்ச் இல்லைனாலுமே நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அம்பையர்ஸ் கால் அந்த கான்ட்ரவர்சி பற்றி பேசிடலாம் சார். ஸ்டோக்ஸ் வந்து சொல்லியிருந்தார், அது என்னன்னா அம்பையர்ஸ் கால் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் வந்து நீக்கிடணும். அது பால் வந்து விக்கெட்டை ஹிட் ஆச்சுன்னா அது விக்கெட்டை ஹிட் ஆகுது, விக்கெட்டை மிஸ் ஆகுதுன்னா விக்கெட்டை மிஸ் சார் இது ஆகுது. வந்து இந்த ஸ்டோரி நான் 100வது தடவை கேட்டு இருக்கேன். ஓகே. ஸ்டோக்ஸ் வந்து 100வது மனுஷன் நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாரும் அதை பத்தி புலம்பிருக்காங்க. எஸ். ஆனா இதே கிரிக்கெட்டர்ஸ், இதே இங்கிலாந்து பிளேயர்ஸ் ம். அம்பையர்ஸ் கால் வேணும் அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ண ஆளுங்க. ஓகே. இதெல்லாம் எதனால வருதுனாக்க ம். அவங்க வந்து தே டோன்ட் ஐ மீன் மெனி கிரிக்கெட்டர்ஸ் ஹூ கிரிட்டிசைஸ் டிஆர்எஸ் ஆர் ஹாக்கை. ம். ஓகே, ஹாக்கைங்கிறது இந்த பால் ட்ராக்கிங்னு பேர், அதுதான் மெயின் எஸ். திங். ஆல் அதர் திங்ஸ் ஓகே, அதை பத்தி யாருமே கொஸ்டின் பண்ணல. இந்த சென்ஸ் பேட்ல படுறது எட்ஜ், அல்ட்ரா எட்ஜ், ம். அப்புறம் அந்த அந்த ப்ளூ லைன் ஒன்று இருக்கு. எஸ். அது வந்து எப்படி அது கால் எங்க இருக்கு, பால் எங்க பிச் ஆகுது, அதெல்லாம் பத்தி யாருமே கொஸ்டின் பண்ணல. ம். என்ன கொஸ்டின் பண்றாங்கன்னா காலில் பட்டப்புறம் ம். அந்த பால் வந்து ஸ்டம்புக்கு போறது பேர் பால் ட்ராக்கிங். ஓகே, எஸ். அது வந்து ஸ்டம்புக்கு ஆக்சுவலா போறது இல்லை. ம். பால்ல பட்டு பால் வந்து ஃப்ரண்ட் சைடு போயிடுது. ஓகே, எஸ். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இமேஜின் பண்றாங்க யா. இந்த பால் இந்த மாதிரி போயிருக்கும், ஏன்னா இவ்வளவு தூரம் இந்த மாதிரி டிராவல் ஆயிருக்கு, ம். கால்ல பட்டப்புறம் இதே டைரக்ஷன்ல போயிருக்கும்னு இவங்க வந்து இமேஜின் பண்றாங்க. ம். அந்த இமேஜினேஷன் வந்து சில பேர் ஒத்துக்கிறாங்க, சில பேர் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதுதான் ப்ராப்ளம். ம். பிகாஸ் பால் ட்ராக்கிங் வந்து தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபேவரபிளா இல்லை. யா. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னாக்க, நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பால் லைன் ஆஃப் பிச்சிங்கு, பால் வந்து காலில் படுறது, அதெல்லாம் ஒத்துக்கிற. ம். இதெல்லாம் எப்படின்னாக்க இவங்க சாஃப்ட்வேர்ல ஃபீட் பண்றது. ம். எங்க டெக்னீஷியன்ஸ் வந்து இன்ஜினியர்ஸ் வந்து இதை ஃபீட் பண்றாங்க, இந்த மாதிரி இப்படி பண்ணா இப்படி ஆகும்னு சொல்லிட்டு. ரைட், அதெல்லாம் அக்ரி. எதனால டிஆர்எஸ் கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாக்கை வந்து? மெயின் ரீசன் என்னன்னாக்க இந்த அம்பையர்ஸ் ஆர் மேக்கிங் பிக் 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 பிளண்டர்ஸ். எஸ். அதான் கண்ணுக்கு எதிர்க்கிறது. ரெண்டாவது அவங்களே குறை சொல்ல முடியாது, பிகாஸ் அவங்க நேக்கட் ஐல அந்த ஸ்பீட்ல பாக்குறாங்க, அவங்களுக்கு ஸ்லோ மோஷன் கிடையாது. ம். அதனால டெஃபினட்டா அவங்களால கரெக்டா கொடுக்க முடியாது. ம். ஸோ ஸ்லோ மோஷன் கேமரா டெசிஷன் வந்தது கரெக்ட். ம். அப்ப ரெண்டாவது வந்து பயஸ்ட் அம்பையர்ஸ் இருக்காங்க சில இடத்துல. ம். இந்த பாகிஸ்தான் அம்பையர்ஸ்லாம், அது இப்ப நீங்க ஸ்டீவ் பக்னர்னு ஒரு பிளேயர் பார்த்துலாம், சச்சின் எங்க போனாலும் தொட்டு போய் அவுட் கொடுப்பாரு, ஓகே. வெஸ்ட் இண்டியன் அம்பையர். ஓகே, ஓகே. அத மாதிரி வந்து பர்சனல் வெண்டட். அப்புறம் இந்த முரளிதரனுக்கு வந்து த்ரோன்னு சொல்லி இந்த டேரர் ஆமா. ஹேர் அப்படின்னு ஒரு பேர், ஆஸ்திரேலியன் எஸ். பேர். ம். அவர் லெக் ஸ்பின் போட்டா கூட த்ரோன்னு சொல்லியிருந்தாரு. ம். அதனால வந்து இந்த மாதிரி நிறைய இருக்காங்க ம். அம்பையர்ஸும். அப்புறம் அந்த பயாஸ் நல்லா இருந்தா கூட அம்பையர் வந்து இவன் என்ன சொல்லுவான் பத்தியா, ஹோம் கண்ட்ரி அதனால சப்போர்ட் பண்ணலாம் அம்பையர் அப்படிமா. இந்த தொல்லை வேணாம்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து டெக்னாலஜியை நம்புறாங்க. இந்த ம். டெக்னாலஜியில இவங்க ஃபீட் பண்றது தான் வெளியே வருது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ஜினியர்ஸ் வந்து என்ன ஃபீட் பண்றாங்களோ ம். அதுதான் வந்து ரிசல்ட்டா வருது. ம். நான் என்ன சொல்றேன்னா அதை கம்ப்ளீட்டா ஒத்துக்க வேண்டியது அவங்க டியூட்டி, பிகாஸ் இட் இஸ் நியூட்ரல் அண்ட் இட் இஸ் ஈக்குவல் ஃபார் போத் சைட். எஸ், எக்ஸாக்ட். அதனால வந்து அதை ஒத்துக்கணும் கம்ப்ளீட்டா, கண்ணை மூண்டு ஒத்துக்கணும். அந்த அதை கொஸ்டின் இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க, பால் ட்ராக்கிங் தப்புன்னு இவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. ம். ஓகே, ரைட். அப்ப அப்ப அம்பையர்ஸ் வந்து இன்னும் தப்பா இருக்கும். ம்.
நான் சொல்றது கரெக்டா? யா. ஏன்னா நேக்கட் ஐல ஹை ஸ்பீட்ல பாக்குறான், ஃபுல் ஸ்பீட்ல பாக்குறான். அதனால இது எஸ். இன்னும் தப்பா இருக்கும். ம். ஸோ 2வது வந்து உனக்கு வேற ஏதாவது இது இருக்கா? ப்ரூஃப் இருக்கா? ம். பால் ட்ராக்கிங் தப்புன்ட்டு. அப்படி இருந்துன்னா சொல்லு. கிடையாது. ம். ஸோ என்ன கேட்டாக்கா பால் ட்ராக்கிங் கம்ப்யூட்டர் என்ன சொல்றதோ அதை ஒத்துக்க வேண்டியது இவங்க கடமை. கிடம். ஹாக்கை. அது ஹாக்கைன்னு பேர் இருக்கு. ஓகே. எஸ். எக்ஸாக்ட்லி. நவ் நவ் இப்ப அம்பையர்ஸ் கால் எப்படி வந்ததுனாக்க ம். இதை ஒத்துக்காம முதல்ல இந்தியா வந்து ஒத்துக்கவே இல்லை டிஆர்எஸ். ஆமா. அது முக்கியமா தோனி. ம். தோனி சச்சின் டெண்டுல்கர் இவங்க 2 பேரும் ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ம். லாஸ்டா ஜாயின் பண்ணது டிஆர்எஸ் சப்போர்ட் பண்ணது லாஸ்டா சப்போர்ட் பண்ணது இந்தியா தான். வேற எஸ். வழி இல்லாம. ஏன்னா ஐசிசி ம். வந்து மத்த கண்ட்ரி எதுவும் விளையாட மாட்டேன்ட்டாங்க டிஆர்எஸ். ம். அந்த அளவுக்கு வந்த அப்புறம் தான் இந்தியா ஒத்துண்டாங்க. ம். ஸோ ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது அம்பையர்ஸ் கால் எங்கேருந்து வருதுனாக்க இவங்க எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஐசிசி என்ன பண்ணிருக்காங்க, எஸ்பெஷலி டெக்னிக்கல் டைரக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ம். ஸ்டம்ப் பால் வந்து ஸ்டம்பில் 50% மேலே பட்டுதுனாக்க ம். ஓகே, ஓகே. பால் ஃபுல்லாக பட்ட மாதிரி. ம். 50% இந்த பக்கம் பட்டுதுன்னா அம்பையர்ஸ் கால் வருது. ம். அதுதான் தப்பு. அங்கதான் தப்பு பண்ணுது. அதாவது ம். என்னன்னாக்க 50% வெளியில நீங்க நல்லா இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ம். அந்த பெயிலுக்கோ இல்லைனாக்க ஸ்டம்புக்கோ பால் வந்து ம். ஒரு எட்ஜில் போய் டச் பண்ணிச்சுனாக்க ம். அது சில சமயம் அம்பையர் முதல்ல அவுட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அம்பையர்ஸ் கால் படி இது அவுட். ம். சப்போஸ் முதல்ல அம்பையர் நாட் அவுட் சொன்னோம்னா அம்பையர்ஸ் கால் படி அது நாட் அவுட் நாட் அவுட். அப்படின்றாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு என்ன கேட்டாக்க. ஓகே. ஏன்னா ஸ்டம்ப்ல வந்து பால் வந்து ஈவன் அப்படி டச் பண்ணாலே பெயில் கீழே விழுந்துடும். ம். ரைட்டா? ஸோ யா. பெயில் விழுந்த உடனே அவுட்டுன்னு கொடுக்க வேண்டியது ஐசிசி கடமை. ம். பெயில் விழுந்தா கூட அம்பையர்ஸ் கால்னு கொண்டு வந்து ரொம்ப ம். மடமடத்தனமான டெசிஷன் அது. அதை ஓகே. சீக்கிரமா அதை வந்து அம்பையர்ஸ் காலை வந்து எராடிகேட் பண்ணணும். பண்ணிட்டு ஓகே. ஸ்டம்ப்ல எங்க பட்டாலும் பெயில் விழுந்துருச்சுனாக்க டெக்னாலஜி ஃபுல்லா நம்பணும். ஓகே. இது 90% டெக்னாலஜி நம்புறோம், 10% அம்பையர் நம்புறோம் கிடையாது. ம். ஸோ அது மாதிரி. அண்ட் அம்பையர்ஸ் வந்து அம்பையர்ஸ்க்கு வந்து அவமானம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ம். அவங்க வந்து நார்மல் ஐஸ் இதுல யா. ஸ்பீட்ல பாக்குறாங்க. ம். அதனால அவமானம் ஒன்றும் கிடையாது. அவங்க ம். ஸ்லோ மோஷன் கொடுத்தா அவங்களுக்கு இல்ல ஒன்னு செஞ்சிடு அம்பையர்ஸ்க்கே நீ வந்து டிஆர்எஸ் கொடுத்துரு ஓகே. டீம் கேட்காம. இப்போ ம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிடபிள்யூ வந்து அம்பையர் என்ன பண்ணுவாரு, டிஆர்எஸ் கேட்கலாம். ம். ஏன் டீம் கேட்கணும்? எனக்கே சந்தேகமா இருக்கு பால் ட்ராக்கிங் இருக்கான்னு கேட்டு டெசிஷன் கொடுத்துரு. ம். ஸோ அப்போ வந்து இந்த கான்ட்ரவர்சி வராது, அம்பையர்ஸ் காலே வராது. நான் எஸ். சொல்றது புரியுதா? யா, எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா டிஆர்எஸ் வந்து அன்லிமிட்டடா வச்சு அம்பையர்ஸ் கையிலேயே கொடுத்துரு. ஓகே. பிளேயர்ஸ் சைடு கேட்கணுன்ற இதுவே வேணாம், பேட்ஸ்மேன் கேட்கணும் இல்லைன்னா ஃபீல்டிங் ம். கேப்டன் கேட்கணுன்ற கொஸ்டினே வேணாம். ம். அம்பையர்ஸே கேட்கட்டும். ஓகே. அவங்களே டிஆர்எஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு பரவாயில்ல. டெஸ்ட் மேட்ச் 5 நாள் இருக்கு. ம். நடுவில் ஒரு 2 மினிட்ஸ் வேஸ்ட் ஆனா பரவாயில்ல. பிரச்சனை இல்ல. ஓகே சார். தட் இஸ் ஸோ வாட் ஐ ஃபீல். ஸோ அம்பையர்ஸ் காலை ரிமூவ் பண்ண வேண்டியது ஐசிசியோட கடமை. கடமை. ஓகே. கூல். ஓகே. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த அம்பயர்ஸ் கால் கான்ட்ரோவர்சி நம்ம ஒரு சைடு வச்சுட்டு, 4த் டெஸ்ட்ட கொஞ்சம் பார்க்க வேண்டிய இருக்குது. ஒரு ப்ரிவ்யூ மாதிரி லைட்டா பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் வந்து என்னன்னா, பும்ராவுக்கு ரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம நியூஸ். தேர்ட் யா. ஸோ 3rd டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 4th டெஸ்ட்க்கு வந்து அவர் ரெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கிறது சார் அத? நான் சொல்லிட்டே இருக்கேன் தேர்ட் டெஸ்ட் எடுத்தது அது தப்புன்ட்டு. ஆனா வந்து இந்த டெஸ்ட் எடுத்து வின் பண்ண அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்ப எடுத்துருக்காங்க. நம்ம ம். ஞாபகம் இருக்கா, நம்ம பும்ரா வந்து எப்ப கொலாப்ஸ் ஆக போறது தெரியாது, யா. அவருக்கு ரொம்ப ஓவர் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருந்தோம். ம். ரைட். இப்ப ஃபோர்த் டெஸ்ட் அவர் ட்ராப் பண்ணது ரொம்ப கரெக்ட். ஓகே. ரெஸ்ட் கொடுத்து ரொம்ப கரெக்ட். ம். அதனால ஏன்னா செகண்ட் டெஸ்ட் சிராஜ் கொடுத்தாங்க, இப்ப ம். தேர்ட் டெஸ்ட் இவர் கொடுத்தது கரெக்ட். ம். அதுக்கு காரணம் இப்ப என்னன்னா நமக்கு ஏன் ஒரினாக்க பும்ரா விட்டா பவுலர்ஸ் எழுதுற மாதிரி ஆமா. ஷமி இல்ல ஏற்கனவே. ம். அண்ட் நம்ம 3 பேர் தான் சொன்னோம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், மற்றதெல்லாம் ஆமா. வேஸ்ட்னு சொன்னோம். எஸ். ஸோ சிராஜ், ஷமி அண்ட் பும்ரா தான் இருக்காங்க. அதுல வந்து 2 பேருக்கு ரெஸ்ட் கொடுக்க ஆமா. அந்த மாதிரி ஆயிடுச்சு சுச்சுவேஷன். ம். இப்ப முகேஷ் விளையாடுவார் போல இருக்க நேமா. ஓகே. அவர் ஆகாஷ்தீப் வெரி ஸ்டார்ட் ஆர்டினரி பண்ணலாம்னு போலிங். நினைக்கிறீங்களா அது? முகேஷ் தான் விளையாடுவான்னு தோணுது. ஏன்னா ஆகாஷ் தீப் ஓகே. கொடுத்தோம்னா என்ன பண்ண அது அடுத்த டெஸ்ட் கொடுப்பாங்க ஆகாஷ் தீப். ஓகே. ஓகே சார். அதான் இந்த டெஸ்ட் வின் பண்ணிட்டு சீரீஸ் வின் பண்ணிட்டாக்க தென் ம். ஆகாஷ் தீப்போ ம். இல்லைன்னா அந்த அவிஸ் கானோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுல ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு அதுல. ம். அதனால தான். ஏன்னா ஓகே. இன்னும் அவங்க சீரிஸ் ஈக்குவல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு 2-all கொண்டு எஸ். வருது. எக்ஸாக்ட்லி. இன்னும் நம்ம So டெஸ்ட் அதனால சீரிஸ் வந்து வின் பண்ணல அப்படின்னும்போது அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அத. இல்ல? ஆமா கரெக்ட். இல்ல ஒரு ஐடியா இருக்கு எனக்கு, என்னோட ஒரு இன்சைட் ஐடியா நான் சொல்றேன். என்னன்னா ம். ஸ்ட்ரைட்டாவே ஸ்பின்னர் ஸ்டாக் போட்டுரு. ஏன்னா இவங்க பயந்துட்டு இருக்காங்க, அறகுறையில இருக்காங்க ம். இங்கிலாந்து.
ஏன்னா இப்போ வந்து பேஸ்பால் கேம் விளையாடுதா இல்லைனாக்கா ட்ரெடிஷனல் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுதான்னு தெரியல அவங்களுக்கு. ம். கன்ஃபியூஷன் இருக்காங்க. ஒரே டீமுக்குள்ள சண்டை இருக்கு, டீமுக்குள்ள கமெண்ட்ஸ் இருக்கு. ம். இந்த சென்ஸ் கோச் இங்கிலாந்து ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்லாம் கிழிச்சிட்டாங்க ஆமா. மெக்கூலமே. பேஸ்பால் அவங்க அப்ரோச் பண்றது வந்து தப்பு. அவங்க ரொம்ப கோ பேக் நெகட்டிவா டு இருக்கு. கோ பேக் யா. டு ட்ரெடிஷனல் பேட்டிங் அப்படின்றாங்க. ஓகே. எஸ். ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்துல அவங்க வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ம். அந்த சமயத்துல நீங்க வந்து ஃபுல் டேர்னிங் ட்ராக் போட்டு ம். ஒரே ஃபாஸ்ட் பவுலர் சிராஜ் மட்டும் விளையாடிட்டு ம். அண்ட் பிளே அக்ஷர் பட்டேல் இன்சைட், ஓகே. அதுவும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஓகே. அக்ஷர் இஸ் பியூட்டிஃபுல் பேட்ஸ்மேன். ஓகே. ம். யா. அது வந்து டெஃபினட்டா அவர் ஹி டிசர்வ்ஸ் அ பிளேஸ் இன்ஃபேக்ட் அவர் வேற சைட்லயும் இருப்பார், டெஃபினட்டா இருப்பார். ஆனா இந்தியாவில தான் போவோம், ரவீந்தர் ஜடேஜா வந்து அவருக்கு பிளேஸ் பிளாக் ஆயிடுச்சு. அதுதான் பேட் லக் சொல்லணும். யா, எக்ஸாக்ட்லி. மேபி லைக் ராஞ்சி பிட்ச் வந்து இது வரைக்கும் ட்ரெடிஷனல் நம்ம பார்த்த வரைக்குமே என்னன்னா ஸ்பின் பிட்ச், ஸ்பின் பவுலர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குட்டாவே இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னது வந்து மோஸ்ட்லி ஸ்பின் பிட்சாவே தான் அவங்க இருந்திருக்கு. ஸ்பின்னுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது நம்ம 4 ஸ்பின்னர் அண்ட் 1 ஃபாஸ்ட் பவுலர்ன்ற மாதிரி போயிடலாமா சார் கான்ஃபிடென்ட்டா? போயிடலாம். அவங்க இந்த மறுபடியும் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ஆரம்பிப்பாங்க அவங்க. ஓகே. சி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடும்போது என்னன்னாக்க ஃபாஸ்ட் பவுலர் இருந்தா பெட்டர். ம். ஓகே. ஏன்னா ரெண்டு ஸ்பின் ரெண்டு நீங்க ஸ்பின் போட ஆரம்பிச்சீங்க, ரெண்டு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட ஆரம்பிச்சாங்கனாக்க அவங்க ம். வந்து 11 பிளேயர்ஸ் ரிவர்ஸ் ஸ்வீப் நல்லா ஆடுவாங்க. ஞாபகம் எஸ். வச்சுக்கோங்க. இந்தியாவில் ஒரு பிளேயர் கூட அவங்களுக்கு ஈக்குவலா ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட தெரியாது. ம். ஏன்னா இவங்க எல்லாமே அரைகுறை. இன்ஃபேக்ட் 10% தான் சக்சஸ்ஃபுல்லா ஆடுவாங்க. இவங்க 90% இவங்க அவுட் ஆயிடுவாங்க இந்தியா. ம். அவங்க 90% சக்சஸ்ஃபுல்லா ஆடுவாங்க. ஓகே. அதனால வந்து அந்த மாதிரி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆரம்பிச்சா அப்ப 2 ஃபாஸ்ட் பவுலர் வேணும். ஓகே. மேபி லைக் ஸோ அந்த அதனால டைம். முகேஷ் குமார் விளையாடுறது பெட்டர். ஓகே சார். ஓகே. கூல். ஸோ 4த் டெஸ்ட்ல இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கேஎல் ராகுல் ரிட்டர்னிங் டு த டீம். ஸோ அது நம்ம எப்படி சார் பார்க்குறது? எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி பிகாஸ் கேஎல் ராகுல் டெக்னிக்கலி பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் இந்தியா. எஸ். ஓகே. டெக்னிக்கலி பெட்டர் தேன் கோலி, பெட்டர் தேன் ரோஹித், பெட்டர் தேன் எவ்ரிபடி. அவர் உள்ள வருது வெரி குட். இன்ஃபேக்ட் ஆனால் வந்து நல்ல வேளை கோலி கேஎல் ராகுல் 2 பேரும் சேர்ந்து வரல. ஓகே. நீங்க அப்ப யாரை ட்ராப் பண்றது? லாஸ்ட் இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, ஏன்னா 2 பேர் வந்தா யாராச்சும் ஒருத்தருக்கு தான் இடம் வரும் அப்படின்ற ஒரு டைலமா வரும். ஒருத்தருக்கு தான் இடம் இருக்கு. ஆமா. ஸோ நான் நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாவே யாரையா ட்ராப் பண்ணிருப்பாங்க. மேபி லைக் பட்டிதர். கோலி பட்டிதார் டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவரோட அந்த ஃபோக்கஸ் இல்லாம ஆடுறாரு. அதனால லூஸ் பால் கவுட்டர் அது ஒரு தடவை இல்லை 2 தடவை ஆடிட்டார். அதனால அவர் வந்து ரைட் டைம் டு ட்ராப் ஹிம் அண்ட் லெட் ஹிம் ஒர்க் ஹார்ட் அண்ட் கம் பேக். ஓகே. யா, கூல். அண்ட் 4th டெஸ்ட்ல இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறது, அஸ்வினோட இன்கல்ஷன் எப்படி சார் இருக்கும்? 4th டெஸ்ட்ல அஸ்வின் இருப்பாரா அப்படின்ற மாதிரி? அஸ்வின் வந்து டெஃபினட்டா 4th டெஸ்ட் இருப்பாரு. ஏன்னாக்கா அவர் வந்து 3rd டெஸ்ட்லயே பாதியில ஓடி வந்த ஆளு. ஓகே. ஐ மீன் அவர் வீட்டுல அவங்க அம்மா ஸ்டேபிள் தெரிஞ்ச உடனே அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே அவர் ஓடி வந்த ஆளு. ஓகே. அதனால அவருக்கு கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிபடி, ரைட்? அந்த மாதிரி ஆள். கிரிக்கெட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், கண்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா 5th டெஸ்ட் சப்போஸ் சீரிஸ் நம்ம இந்தியா வின் பண்ணிட்டோம்னா அப்போ வேணா அவர் வராம இருந்திருப்பாரு. ஓகே. இப்போ வந்து இப்போ 2-1 தானே இருக்கு. அடுத்து 2-2 ஆக சான்ஸ் இருக்கு. அந்த விடக்கூடாதுன்னு அஸ்வின் விளையாடுவார் கண்டிப்பா. ஓகே. மேபி லைக் ஃபர்ஸ்ட் சீரிஸ் செட்டில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சாரி இதுல வந்து இவர் இருக்காரு, வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஆமா சார். பட் டெஃபினட்டா அஸ்வின் ஈக்குவலா கிடையாது. ஓகே சார். ஓகே.